தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நாம் தொடக்க நூல் முதல் அதிகாரத்தை பார்த்தோம். கடவுள் அனைத்தையும் படைத்தார், அனைத்தும் நல்லது என கண்டார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இன்று 2ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை உள்ள இறை வாக்கியங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது, மண்ணுலகின் மீது மழை பொழியவில்லை, மண்ணை பண்படுத்த யாரும் இல்லை என்று கடவுள் நினைக்கிறார். கடவுள் நிலத்தின் மண்ணால் ஒரு மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. கடவுள் நிலத்தின் மண்ணால் ஒரு மனிதனை உருவாக்கி, ஒரு பொம்மையை உருவாக்கி, அதில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதவே அந்த உயிர் மூச்சு மனிதன் உயிர் உள்ளவனாக மாறுகின்றான். கடவுள் ஏதேனில் ஒரு தோட்டம் ஒன்றை உருவாக்குகின்றார். தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். கடவுள் கண்ணுக்கு அழகாயும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகையான மரப்பழங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரம், அன்புக்குரியவர்களே, வாழ்வின் மரம், நன்மை எது தீமை எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய மரத்தையும் ஆண்டவர் இயேசு அந்த ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கினார். உன் மனிதனை கடவுள் அழைத்து, உன் விருப்பம் போல் நீ இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள கனி மரங்களை, பழங்களை எல்லாம் உண்ணலாம். ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தில் நடுவில் இருக்கின்ற, அதாவது நன்மை எது தீமை எது என்று அறியக்கூடிய அந்த பழத்தை மட்டும் உண்ணக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனிடத்திலே சொன்னார். மீண்டுமாக கடவுள் சிந்தித்து, இந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்து அந்த மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வர வைத்து, அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை சதையினால் மூடி அதை ஒரு பெண்ணாக உரு செய்து அந்த பெண்ணின் மீது தன்னுடைய உயிர் மூச்சை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். அவள் மனுஷியாக மாறுகின்றாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள், ஆணிடமிருந்து இவள் எடுக்கப்பட்டதால் இவளுக்கு பெண் என்று அழைக்கப்படுவாள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஆண்டவர் இயேசு படைத்த எல்லாவற்றையும் உற்று நோக்குகின்றார். அவை தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று காணுகின்றார். வெறுமனே உலகம் இருப்பதை பார்க்கின்றார். அதில் மரம், பழம், செடிகளை வளர செய்கின்றார். நீர்வீழ்ச்சிகளை அதில் உருவாக்குகின்றார். மண்ணால் ஒரு மனிதனை செய்து மனிதனாக, ஆதாமாக படைக்கின்றார். அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கூறி அவனுக்கு உறுதுணையாக ஒரு பெண்ணை உருவாக்கி, அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து, அந்த எலும்பு எடுத்த இடத்தில் தெரியாமல் இருக்க சதையினால் அவற்றை மூடி அதை ஒரு பெண்ணாக உருவாக்கி ஆணிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய தினம் இந்த தொடக்க நூல் புத்தகத்தில் இருக்கின்ற 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 24 வரை உள்ள இறை வாக்கியங்களை நாம் சிந்திக்கின்ற பொழுது
கடவுள் அனைத்தையும் படைத்தார், அனைத்தின் மீதும் அதிகாரம் கொடுத்தார் மனிதனுக்கு. ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான் என்பதை நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் கடவுளுக்கு எதிர்ப்பாக நாம் எவ்வளவு காரியங்களை செய்கின்றோம், கடவுளுக்கு எதிர்ப்பாக நாம் எவ்வளவு தீமைகளை செய்கின்றோம், கடவுளுக்கு எதிராக நாம் எத்தனை போராட்டங்களை நாம் தொடர்கின்றோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் இதுதான். இன்று ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த பூமியிலே பிறந்திருக்கின்றார். தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே நாம் வாசித்தது போல, கடந்த வாரம் நான் பேசியது எடுத்து சொன்னதைப் போல, கடவுள் எல்லாவற்றையும் படைக்கின்றார். 2ஆம் அதிகாரம் முழுவதுமாக மரம் பழம் தரும் செடி கொடிகளை உருவாக்குகின்றார், நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகின்றார், மனிதனை படைக்கின்றார். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று தெரிந்து அவனுக்கு துணையாக ஒரு துணைவியை ஏற்படுத்துகின்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கடவுளின் படைப்பில் நாமும் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்தில் நாம் நம்மையே முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம். அன்பின் அடைக்கலமான எம் இயேசுவே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில், இதோ தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை நீர் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு உயிர் மூச்சை கொடுத்து, மனிதா நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்ப போவாய் என்று நீர் எடுத்துரைக்கின்ற என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ இந்த பூமியிலே வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவரை ஒருவர் ஆழமாக இறை உணர்வோடு புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் நன்மைகளால் நிரப்பக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்திரளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்குகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, இதோ அந்த விஷ பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் பால நிலத்தில் அந்த பாம்பை உற்று நோக்கினால் அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னீங்க. இதோ உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே, நீர் பரிசுத்தமானவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் அமைதி உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரம் நாம் சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.